அந்த ஒயிட் கலர் BMW காரின் இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்து கண்மூடிய வேலாயுதம் நேராக வீட்டிற்கு போ முருகா என்று கூறினார் தனது டிரைவரிடம். ஆனால் அவருக்கு வீட்டிற்கு செல்லவே விருப்பமில்லை. தன் மகன் மாதேஷ் கடந்த 2 மாதம் முன்பு சென்னை போனதில் இருந்து அவருள் கவலை குடியேறிவிட்டது. இங்கிருக்கும் காட்டன் மில்லையும் பண்ணை தொழிலையும் ஊட்டியில் இருக்கும் எஸ்டேட்டையும் தனது கோவையின் மிக பெரும் ஜவுளிக்கடலையும் மாதேஷ் கவனித்துக் கொள்வான். நாம் சென்னையில் உள்ள ஜவுளிக்கடையையும் தன் நண்பருடன் பார்ட்னராக சேர்ந்து ஆரம்பித்த மில்லையும் பார்த்து கொண்டு ஜானகிக்கு கடைசி காலத்திலாவது நிம்மதியை கொடுக்குமாறு சென்னையில் இருக்கலாம் என்று நினைத்திருந்தேன். எனது நினைப்பில் இப்படி இடி விழுந்து விட்டதே என்று மருகியபடி உட்கார்ந்திருந்தார். மேலும் இன்று காலையில் ஜானகி தனக்கு ஃபோன் செய்து மாதேஷுக்கும் ஆதித்துக்கும் இடையில் மோதல் வராமல் பார்த்து கொள்ளுமாறு கூறியதில் இருந்து அவரின் கவலை மேலும் அதிகரித்தது. கார் வீட்டினில் வந்து நின்றது கூட உரைக்காமல் விழிமூடி அமர்ந்திருந்தவரின் பக்கம் இருந்த கதவை திறந்த முருகன், ஐயா வீடு வந்துருச்சு என்று பயபக்தியுடன் கூறினான். வீட்டினுள் வந்த வேலாயத்திற்கு அங்கிருக்கும் ஹால் சோபாவில் அமர்ந்து அவரது மாமியார் தனது பேரன் மாதேஷுடன் மொபைலில் பேசிக்கொண்டிருப்பதை அவரின் முகப்பாவனையில் இருந்தே தெரிந்து கொண்ட வேலாயுதம் கண்டுகொள்ளாமல் தன் அறைக்குள் சென்றவரின் மனம் கொந்தளித்தது. தன் பிள்ளை மாதேஷை தூண்டி விடுவதே இந்த கிழவிதான் என்ற கடுப்பு அவருக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அவரால் தன் மாமியாரை கேள்வி கேட்க முடியாது. ஏனெனில் தனது மனைவிக்கு தன் அம்மாவின் மீதும் மாதேஷுக்கு பாட்டி மீதும் அப்படி ஒரு பாச பிணைப்பு. அவரை குற்றம் சாட்டுவது போல் ஒரு பார்வை பார்த்தாலே வீட்டில் தன் மனைவியும் மகனும் பிரச்சனை செய்து விடுவார்கள் என்ற பெருமூச்சோடு ரெஃப்ரெஷ் ஆகி பாத்ரூம் விட்டு வந்தபோது அவரது மனைவி மஞ்சுளா அவர்களின் அறைக்குள் வந்தவள், இப்போதுதான் வந்தீர்களா? நான் தோட்டத்து பக்கம் இருந்தேன், வாங்க சாப்பிட என்று கூப்பிட்டார். சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தவரின் முன் தட்டை வைத்து சப்பாத்தியையும் குருமாவையும் எடுத்து வைத்து கொண்டே, நான் கொஞ்ச நேரம் முன்புதான் மாதேஷுடன் பேசினேன். அவனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து சென்னையில் புதிதாக ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கலாம் என்று ஓரிடத்தில் இடம் பார்த்திருக்கிறார்களாம். அதற்கு பணம் ஏற்பாடு செய்ய சொன்னான் என்று கூறினார். அவள் கூறியதும் தனக்குள் ஏற்பட்ட கோபத்தை தண்ணீர் குடித்து தனித்தவர், இப்போ இங்கே இருக்கிற தொழிலை துறையால் பார்க்க முடியலை, முதலில் இங்கே இருக்கிறத பொறுப்பாக எடுத்து கவனிக்க சொல், பிறகு புதுசு ஆரம்பிப்பதை பற்றி யோசிக்கலாம் என்றார். அவர் அவ்வாறு கூறியதும் அவள் மகனுக்கு மட்டும் சென்னையில் புதுசாக பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வச்சு கொடுத்துருக்கீங்களாமே, அவள் மகன் இப்போ பெரிய ஆளாமே, புறவாசல் வழி வந்தவ மகனுக்கு செய்ய மனசு வந்திருக்கு, சொத்து சுகத்தோட முறையாக வந்த என் மகனுக்கு மட்டும் ஓர வஞ்சனை செய்கிறீங்க என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் மஞ்சுளா. இதுவரை தனது 2ஆம் சம்சாரம் மகன் பற்றி மஞ்சுளா ஏதாவது சொன்னால் அமைதியாக போய்விடும் வேலாயுதம் இன்று ஆதித்துக்கு தான் கம்பெனி ஆரம்பிக்க உதவியதாக கூறியதும் கோபத்தில் தன் முன் இருந்த தட்டை தள்ளிவிட்டு எழுந்து விட்டார். அவரின் செயலில் அதிர்ந்து விழித்த மஞ்சுளாவை பார்த்து, என்ன சொன்ன? ஆதித் கம்பெனி ஆரம்பிக்க நான் உதவினேனா? செஞ்சிருக்கணும். நீ சொன்னது போல் அவன் என்கிட்ட கேட்டிருந்தால் நான் கட்டாயம் செய்திருப்பேன் தான். ஆனால் அவன் என்கிட்ட கேட்க மாட்டான்டி. அவன் படிப்புக்கு கூட நான் செலவு செய்ததில்லை, அதற்கு அவன் விட்டதும் இல்லை. நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து அவனை பார்த்து அவன் மனதை என்றைக்கு உடைத்தீர்களோ அன்றைக்கே அவன் தன் அம்மாவை கூப்பிட்டு இந்த ஊரை விட்டே போய்விட்டான். அன்றிலிருந்து இன்று வரை அவன் ஒரு தடவை கூட என்னை அப்பான்னு கூப்பிடவும் இல்லை, என்கிட்ட உரிமையை எதுவும் கேட்டதும் இல்லை. அவன் என் மகன்டி, ரோசக்காரன். அவன் தானாக வளர்ந்த சிங்கம். உன் மகனை போல ஒன்றும் வெட்டியாய் அப்பன் சம்பாதியத்தை செலவழித்து ஊர் சொற்றி கொண்டு இல்லை. மாதேஷ் சென்னை போயிருக்கிறது சரி, ஆனால் முன்ன மாதிரி உன் அம்மா பேச்சை கேட்டு ஆதித்திடம் வம்பிழுத்து சண்டைக்கு போகாமல் இருக்க சொல்லு. ஏனென்றால் முன்னாடி ஆதித் சின்னவனாக இருக்கும்போது அப்பா என்று சுற்றி வந்து என் கைக்குள்ளே இருந்தான். அதனால் என்னால் அவனை கட்டுப்படுத்த முடிந்தது. என்னைக்கு அவன் மனதை நீங்கள் உடைத்து அவனை என்னிடம் இருந்து பிரித்து விட்டீர்களோ, இனிமேல் உன் மகன் அவனிடம் வம்பிழுத்தால் அவன் சும்மா விட மாட்டான். என்னால் அவனிடம் இருந்து உன் மகனை காப்பாற்ற முடியாது என்றவர் வேகமாக சாப்பிடாமல் தனது அறைக்கு விரைந்தார். அவர் பின்னாடியே அழுகையும் ஆத்திரமுமாக சென்றவள், என்ன சொன்னீங்க? அவளுக்கு பிறந்தவனை மட்டும் பேசும்போது உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறீங்க, நம்ம மாதேஷை மட்டும் என் பிள்ளைன்னு சொல்கிறீங்க என்றவள், என்னையும் அவளை போல் அடுத்தவன் புருஷனுக்கு
பிள்ளை பெத்தவள் என்று சொல்றீங்களா என்று மஞ்சுளா ஆத்திரத்தில் பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லி முடித்த மறுநிமிடம் வேலாயுதத்தின் கை ஓங்கி ஓர் அடியை மஞ்சுளாவின் கன்னத்தில் இறக்கியது. ருத்ரதாண்டவ தோற்றத்துடன் கண்கள் இரண்டும் சிவக்க ஒரு விரலை உயர்த்தி கூறினார். கோபத்தில் பேசினாலும் சொல்ற வார்த்தையை உணர்ந்து பேசணும் என்று கர்ஜித்த வேலாயுதம் தனது அறையின் வாசலில் அவர் அடித்ததால் விதிர்விதிர்த்து நின்ற மஞ்சுளாவின் முகத்தில் கதவை அறைவது போல் ஓங்கி அரைந்து சாத்தினார். சாப்பாட்டு மேஜையில் தட்டு கீழே விழும் சத்தத்திலும் மருமகனின் கோபமான பேச்சிலும் மகளை தேடி வேகமாக வந்த மனோன்மணிக்கு அதிர்ந்த தோற்றத்தில் கன்னத்தில் கை வைத்தபடி நின்ற மகளை பார்த்ததும் மஞ்சுளா என்று தோள் தொட்டு உலுக்கிய அம்மாவை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள் மஞ்சுளா. நான் செஞ்ச தப்பால என் காலம் முழுக்க நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டாரே இந்த ஆண்டவன் என்று புலம்பினான் மஞ்சுளா. தன் மகளின் முதுகை அருகில் இருந்து ஆதரவாய் தடவியபடி, ராஜா போல மகனை வச்சுக்கிட்டு நீ ஏன் கலங்கணும் மஞ்சுளா? அவ என்னதான் உன் புருஷனை மயக்கி வச்சுக்கட்டாலும் அவ இரண்டாவது தான். உனக்குத்தான் உன் புருஷன் மேல் முழு உரிமையும். எங்கே போயிட போயிறாரு உன் புருஷன் என்றார் மனோன்மணி. சென்னையில் அழகு நிலா வேலையில் சேர்ந்து இன்றுடன் 2 மாதம் முடிந்துவிட்டது. அவள் முதல் நாள் உள்ளே வரும்போது பயந்தாள் என்று அவள் ப்ராஜெக்ட் டீமில் இருப்பவர்களிடம் சொன்னால், என் காதில் பூ சுத்த பார்க்கிறாயா என்ற கேள்வியைத்தான் கேட்பார்கள். அவள் ஆபீஸில் இருக்கும் இடம் உற்சாகமாய் இருந்தது. தன்னுடைய பேச்சாலும் யதார்த்தமான செய்கையாலும் அதற்குள் ஓர் நட்பு வட்டாரத்தையே உருவாக்கி இருந்தாள். இவ்வளவு நாள் கட்டுப்பாடான சூழலில் வளர்ந்தவள் அதனால் இங்கு தடையில்லாமல் கிடைக்கும் சுதந்திரத்தை தன் நண்பர்களுடன் மாலுக்கு போவது, படம் பார்ப்பது என்று ஜாலியாக அவள் வாழ்வு சென்று கொண்டிருந்தது. என்னதான் ஆண் பெண் வேறுபாடு பார்க்காமல் தன் உடன் வேலை பார்ப்பவர்களிடம் நட்பு பாராட்டினாலும் உடையிலும் தன்னுடைய ஒப்பனையிலும் சிட்டிகள் தோற்றத்திற்கு மாறி இருந்தாலும் தனது கண்ணியம் சிறிதும் குறையாத வகையிலேயே அவளது மாற்றம் இருந்தது. இன்று சாயங்காலம் சுமதியின் பிறந்த நாளுக்கு விசு பக்கத்தில் இருக்கும் ஹோட்டலில் தனது நண்பர்களுக்கு டின்னர் அரேஞ்ச் செய்திருந்தான். அவன் வேறு இடத்தில் வேலை பார்த்தாலும் நேரம் கிடைக்கும் போது சந்தித்து கொண்டுதான் இருந்தனர். ஹோட்டலுக்குள் நுழையும் போது அழகு நிலா சுமதியிடம், அடியே கஞ்சூஸ், இன்னைக்கு உன் பிறந்த நாள் தானே, அப்போ நீ தானே எங்களுக்கு துட்டு செலவு பண்ணி பார்ட்டி கொடுக்க வேண்டும். அது என்ன விசு செலவு செய்வது, இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார். அதற்கு சுமதி, நானே கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு அடிமையே இன்றைய காதலன் அண்டு நாளைய கணவன் என்ற பேரில் விசுவை சிக்க வைத்திருப்பது எதுக்குன்னு நினைக்கிற? இப்படி எனக்காக செலவு செய்வதற்குத்தான் என்றார். அவள் தன்னை அடிமை என்று கூறியது கூட வெகுமதியாக தன்னை கூறியது போல் அவளை பார்த்து காதலாய் சிரித்த விசுவை பார்த்து, அடச்சி, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொள்ளாத விசு, அவள் உன்னை டேமேஜ் பண்ணுறா. நீ என்னமோ உனக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தது போல் இப்படி பாசமாக அவளை பார்த்து சிரிக்கிற, சகிக்கலை என்றவள், என்ன பண்ண, காலேஜ் படிக்கும்போது இருந்து உன் மானத்தை காப்பாற்றே என் வேலையாக போய்விட்டது என்று விசுவை பார்த்து சொன்னவள் சுமதியிடம், என்ன சொன்ன, என் ஃப்ரெண்டு விசுவை என்ன சொன்ன, உனக்கு செலவழிக்க சிக்கன அடிமை நான் சொன்னேன், ஒரு அப்புராணி பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆள் இல்லைன்னு நினச்சியா? நான் இருக்கேன். இன்னைக்கு எப்படி இந்த பில்லை நீ அவன் தலையில் கட்டுறியோ அதே போல் அடுத்த மாதம் வருகிற அவன் பர்த்டேக்கும் இன்னும் 4 மாதம் பிறகு வருகிற என் பர்த்டேக்கும் உன்னைய பில் பே பண்ண வைக்கல நான் அழகு நிலா கிடையாதுடி என்றார். அதற்கு உடனே, ஏண்டி உனக்கு இந்த பொறாமை, வேணும்னா நீயும் என்ன மாதிரி ஒரு அடிமையை ஏற்பாடு பண்ணிக்கோ, நீ ஒன்றும் மெனக்கட்டு அப்படி ஒரு அடிமையை தேடி போக வேண்டாம், இதோ உன் பக்கத்தில் வரும் ரமேஷ் எப்படா எனக்கு இந்த அடிமை சான்ஸ் கிடைக்கும் என்று இருக்கிறார் என்றார். அவள் அவ்வாறு கூறவும் அந்த ரமேஷ் ஆகப்பட்டவன் அவளை நோக்கி அசட்டு சிரிப்பை உதிர்த்தவன் சுமதியிடம், ஃப்ரெண்டு என்றால் உங்களை மாதிரி இருக்கணும் சுமதி என்று மேலும் ஏதோ சொல்ல போகையில் இடையில் புகுந்த அழகு நிலா அவர்களுக்கு ரிசர்வ் செய்திருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டே, ரமேஷ், நீங்கள் சுமதி சொல்வதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவள் லூசு என்பதை அப்பப்போ இப்படி பேசி ப்ரூவ் பண்ணுவாள், எனக்கு தெரியாதா, நீங்கள் என்னை உங்கள் உடன்பிறவா தங்கையா நினைத்திருக்கிறீர்கள் என்று வேற எதுவும் அவனை சொல்ல விடாமல் கூறினார். அச்சோ, தங்கையா, வேண்டாம் அழகு நிலா, நீங்கள் ஆபீஸில் உள்ள முக்கால்வாசி பேரை உங்களின் அண்ணன் ஆக்கிவிட்ட மாதிரி என்னையும் அண்ணன் என்று கூப்பிட்டு விடாதீர்கள், என் மனசு தாங்காது என்று கூறினான். ஆனாலும் சுமதி சொல்வது போல் உங்களுக்கு அடிமையாகும் பாக்கியம் எனக்கு கிட்ட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் என்பதை நீங்களே கூறுங்களேன் என்று
கேலி போல் கேட்டாலும் அதில் ஓர் தீவிரமும் இருப்பதை பார்த்த அழகி சுமதியின் பக்கம் திரும்பி கோபத்துடன், இன்னைக்கு நீ பர்த்டே பேபி, அதனால் என்கிட்ட அடிபடாமல் தப்பிச்ச. நான் வேலை பார்ப்பது உனக்கு பொறுக்கலை அடி, இப்படி கோர்த்து விட பார்ப்பது சரியா? என்னுடைய லெவலே வேற என்று கனவு மிதக்கும் முகத்தோடு சொன்னான். அவள் கடைசியாக கூறிய என்னோட லெவலே வேற என்ற வாக்கியத்தை கேட்ட அவர்களுடன் வந்த இளமை பட்டாளம், ஏய் உன்னோட எதிர்பார்ப்பை என்னன்னு சொல்லு சொல்லு என்று நச்சரிக்க ஆரம்பித்தனர். ஹைட்டா கலரா என்று அழகி சொல்லும்போது ரமேஷ் என்ன மாதிரி கலராவா என்று கேள்வி கேட்டான். ஹலோ ரமேஷ், கொஞ்சம் அடங்குறீங்களா? இல்லாட்டி உங்களிடம் தங்கைக்கோர் கீதம் நான் என்று பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன், எப்படி வசதி என்றாள். அவள் அவ்வாறு கூறியதும் கைகட்டி ஒரு கையால் வாயை பொத்தி இனி பேச மாட்டேன் என்று ரமேஷ் பாவனை செய்தான். அவனின் செயலில் புன்னகையுடன் நிமிர்ந்தவள் அவர்களை நோக்கி வந்த ஆதித்தனை பார்த்து, தன்னை அறியாமல் இதோ நம் டேபிளில் நோக்கி வருகிறாரே, அவரை போல் இருக்கணும் என்று கூறிவிட்டான். ஆதித் தனது கிளைண்டுடன் அங்கு வந்திருந்தான். உள் நுழைகையிலே அழகு நிலாவின் சிரித்த முகம்தான் அவன் கண்ணில் பட்டது. அவளுக்கு பின் உள்ள இருக்கைதான் அவன் புக் செய்திருந்தான். அவளின் மேஜையின் பக்கம் வந்தவனுக்கு சிரிப்புடன் நிமிர்ந்தவள் தன்னை பார்த்து ஒரு நிமிடம் இமைக்கை மறைந்து பின் ஏதோ தன் உடன் வந்தவர்களிடம் கூறியதும் அது தன்னை பற்றிதான் என்பது அவனுக்கு சந்தேகம் இல்லாமல் தெரிந்துவிட்டது. எனவே அவளின் பின் உள்ள மேஜையின் இருக்கையில் அமர்ந்தவன் தன்னை அறியாமல் அவளின் மேல் தன் கவனத்தையும் வைத்து கொண்டான். ஆனால் அவன் அமர்ந்திருந்த இருக்கையின் அடுத்த மேஜையில் அமர்ந்திருந்த அந்த நால்வரும் அவர்களின் அருகில் இருந்த பேரரிடம் ஏதோ தாழ்ந்த குரலில் கூறி கண்களால் அழகு நிலாவை ஜாடை காண்பித்து பின் அவன் கையில் ரூபாய் தாளை திணித்தது ஆதித் கண்களில் விழுந்தது. எப்பொழுதும் பிஸ்னஸ் பேச்சுவார்த்தையின் போது கவனமாக இருப்பவனின் கவனம் முதலாக ஏதோ ஒரு பெண்ணினால் சிதறுவதை உணர்ந்தவனுக்கு தன்மேல் கோபம் வந்தது. பின் அந்த கோபம் யார் என்றே தெரியாத அழகு நிலாவின் மீது திரும்பியது. வெளியிடங்களில் இப்படித்தான் சிரித்து பேசி மற்றவர்களின் கவனத்தை சிதறடிப்பதே இந்த பெண்களின் பழக்கமாகிவிட்டது என்று தனக்குள்ளேயே கூறிவிட்டு தன்னுடன் வந்தவர்களிடம், எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரை போய்விட்டு வருகிறேன் என்று வந்தவன் வாஷ் பேசனில் தன் முகத்தில் நீர் அடித்து தன்னை நிலைப்படுத்தியவன் அதன் பக்கவாட்டில் இருந்த பாத்ரூம் சென்றான். பேரரிடம் ரூபாயை திணித்த அவன் ஏதோ தனது கூட்டாளிகளிடம் வெற்றியுடன் முடித்துவிட்டு வருகிறேன் என்பதற்கு அறிகுறியாக கையை தம்ஸ் அப் விளம்பரம் போல் அவர்களிடம் காண்பித்தவன் ரெஸ்ட் ரூம் சென்றான். அவன் சென்றதும் தட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரேயுடன் வந்த அந்த பேரர் கை நழுவி அழகு நிலாவின் மேல் ஜூஸை ஊற்றிவிட்டான். உடன் பதறி சாரி மேடம் என்று கெஞ்சியவனிடம், இல்லை இருக்கட்டும் என்பவள் தன்னுடன் வந்தவர்களிடம் சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் விரைந்தாள். அவளின் மேல் ஜூஸை கொட்ட வைத்து அவளை அங்கு இருந்த வாஷ் பேசன் இருந்த ரூமிற்கு வர வைப்பதற்கே அந்த பேரரை அந்த டேபிளில் இருந்த செல்வந்தர் வீட்டின் களிசடைகள் காசுக்கு வாங்கினார்கள். அவள் அங்கு போவதற்கு முன்பே அங்கு ரெடியாக இருந்தவன் செல்போனை அங்கு செட் செய்து வைத்தான். பாத்ரூமில் இருந்து வெளிவர கதவை லேசாக திறந்த ஆதித்துக்கு வாஷ்பேசனின் முன் நின்று சுற்றுமுற்றும் நோட்டமிட்ட தனது பக்கத்து மேஜையில் இருந்தவனின் செய்கை சந்தேகத்தை கிளப்பியதால் அவன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்க ஒரு நிமிடம் அங்கு அவன் தேங்கி நின்றான். அப்பொழுது அவன் மற்றொரு ஃபோன் ஒலிக்க எடுத்து காதில் வைத்தவன் ஃபோனில் ரெடி என்றவன் அழகு நிலா உள் நுழைந்து பக்கத்தில் வருவதை கவனியாதது போல் வேகமாக திரும்பி அவளின் மேல் மோதினான். எதிர்பாராத அந்த மோதலில் அவள் நிலை தடுமாறி விழுக பார்த்ததும் அவன் வேண்டுமென்றே தானும் நிலை தடுமாறியது போல் பாவனை செய்தான். பிடிப்புக்காக அலைந்த அவளின் கரமும் அவனை பிடிக்க அதில் விஷமத்தோடு இசைந்து விழுந்த அவனின் உதடுகள் அவள் முகத்தில் படிந்து அழுத்தி முத்தமிடுவது போல் பதிந்தது. கீழே விழுந்ததையும் அதிர்ச்சி மறைவதற்குள் எவனோ ஒருவனின் உதடு பதிந்த அதிர்ச்சியும் சேர ஒரு நிமிடம் சம்பித்து போனாள். அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த ஆதித் விட்டில் பூச்சியில் என்று அழகு நிலாவை நினைத்து கொண்டு அங்கு விரைவதற்கு முன் நிலா புயலென அவனை தள்ளி ஓங்கி கன்னத்தில் அறைவதற்கும் சரியாக இருந்தது. அவள் அறைந்ததும் அவன் உடனே அவளிடம், சிஸ்டர், நீங்கள் விழும்போது என்னையும் பிடித்து விழுந்ததா, இப்படி நடந்துருச்சு, சாரி என்றான். இதை எதிர்பார்க்காத ஆதித் வேகமாக ரெஸ்ட் ரூமினுள் இருந்து கோபத்துடன் வெளியே வந்து அவனை வேகமாக ஒரு உதை விட்டான். ஒரு நிமிடம் என்ன நடக்குது என்பதனை அவள் உணர்வதற்குள் அங்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் சம்பித்து போன அழகு நிலா ஆதித்தை, சார், நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணி கூட்டத்தை கூட்டி விடாதீர்கள் என்று கூறியவள் அந்த விசமியின் புறம் பார்த்து, கவனம் வேண்டாமா,
இப்படித்தான் பொது இடத்தில் கவனம் இல்லாமல் இருந்து ஒரு பெண்ணின் மேல் இடித்து விழுந்து என்றவள் மேலே சொல்ல சங்கடப்பட்டு சொல்லாமல் அவனை எரிப்பது போல் பார்த்து, தெரியாமல் நடந்ததால இத்துடன் விடுகிறேன் என்று ஆங்காரத்துடன் பல்லை கடித்தபடி முறைத்து கொண்டு கர்ஜித்தாள். அவளின் பாவனை ஆதித்தனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. எப்பா, அனல் பறக்குது என்று மனதினுள் நினைத்தவன் அதை வெளி காண்பிக்காமல் அவளிடம், அப்போ இந்த ரோக் உங்களை தெரியாமல் இடிச்சு உங்களோடு விழுந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததெல்லாம் தற்செயலாக தெரியாமல் நடந்துருச்சுன்னு நீ நினைக்கிறையா என்று அவனை போக விடாதவாறு சட்டை காலரின் பின்னால் பிடித்தபடி அழகு நிலாவிடம் கேட்டான். அழகு நிலாவிற்கு ஆதித்தின் செயல் எரிச்சலையே கொடுத்தது. ஏனெனில் அவளுக்கு தன் மேல் இருந்த ஜூஸ் கரையுடன் எதிரில் நின்றவன் விழும்போது பிடிக்கிறேன் என்று தன் இடுப்பில் கை போட்டு தன்னை உடன் சேர்த்து இருக்க அணைத்து தன் முகத்தோடு முகம் இழைத்து கீழே விழுந்த செயல் பெரும் அதிர்வையும் அருவருப்பையும் கொடுத்திருந்தது. அவளுக்கு எப்போதடா அந்த இடத்தை விட்டு அகன்று தன் ரூமிற்கு செல்வோம் என்றும் தன் மேல் சாக்கடை தெரித்தது போல் ஒரு அருவருப்பில் குளித்து அதை இலகுவாக்கி கொள்ள தனிமையை கழுவிவிட்டு தன்னை கொஞ்சம் நாடுவோம் என்று நினைத்திருந்தார். பஞ்சாயத்து பண்ணுகிறேன் என்ற பெயரில் இந்த அசிங்கத்தை இந்த டிப்டாப் ஆசாமி கூட்டத்தை கூட்டி அரங்கேற்றும் பண்ணி விடுவான் போலிருக்கே என்ற கோபம் ஆதித்தின் மேல் ஏற்பட்டது. எனவே ஆதித்தை பார்த்து, மிஸ்டர், அதுதான் நானே அவனை வான் செய்து போக சொல்லி விட்டுட்டேனே, பிறகு என்ன நீங்கள் வெட்டியா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று எரிச்சலுடன் கேட்டுவிட்டு, என்ன அழகான பொண்ணை பார்த்து இப்படி செய்தால் இம்ப்ரெஸ் ஆகிவிடுவாள் என்று பார்க்கிறீர்களா? அதற்கு வேற ஆளை பாருங்கள், போவீங்களா வேலையை பார்த்துக்கிட்டு என்று அவன் மேல் காய்ந்தான். ஆதித்தை அவள் அலட்சியப்படுத்தியதும் ரோசத்துடன், என்னது, நீ அப்படி அழகா ஒன்றும் எனக்கு தெரியலையே என்று இயல்ச்சியாக அவளை பார்த்து கூறியவன், என் ஸ்வீட் வர்ஸுக்கு முன்னால் நீ எல்லாம் என்றவன் வேண்டுமென்றே அவளை பார்த்து கண்ட்ரி ஃப்ரூட் என்றவன், உன்னை இம்ப்ரெஸ் செய்து எனக்கு ஒன்றும் ஆகப் போகவில்லை என்றான். அவனை விடாமல் பிடித்தபடி இழுத்து வாஷ் பேசனுக்கு சைடில் இருந்த ஹேண்ட் ட்ரையரின் மேல் நின்ற வாக்கில் இருந்த போனை எடுத்து அது கேமரா மோடியில் இன்னும் ஓடிக்கொண்டு இருந்ததை அவளிடம் காண்பித்து, இவன் ஒன்றும் தெரியாமல் உன் மீது மோதவில்லை, பிளான் பண்ணி மோதியிருக்கிறான் என்றவன் அதில் ரெக்கார்டு ஆகியிருந்த அவன் அவளை கட்டிப்பிடித்து கீழே விழுவது போல் இருந்த அந்த பதிவை இயக்கி ஓடவிட்டான். ஆதித்தன் ஒரு கையால் தான் அந்த ரோக்கோவை பிடித்திருந்தான். ஆனால் என்ன முயன்றும் ஆதித்தனின் பிடியில் இருந்து திமிர முடியாமல் ஈனச் செயலை பகிரங்கப்படுத்தியவன் ஆதித்தனை அந்த நிலையிலும் மிரட்ட முயன்றான். அவன், டேய், நான் யாருன்னு நினச்ச? மினிஸ்டர் காந்தனுடைய பையனா? என்னை விட்டுட்டு என் மொபைலை என்கிட்ட கொடுத்து விடு, இல்லைனா என்று அவன் மேற்கொண்டு சொல்லி முடிப்பதற்குள் ஆதித் கையில் உள்ள அந்த பொறுக்கியின் மொபைலை நட்டு குத்தலாய் பிடித்து அவனின் மண்டையில் அதே வைத்தே நட்டு நட்டு என்று அடித்தபடி, நீ மினிஸ்டர் பையனா இருந்தால் பொறுக்கி வேலை பார்த்தா உன்னை சும்மா விட சொல்கிறாயா? உன்னை விடமாட்டேன், உன் மொபைலை இனி உனக்கு கொடுக்கவும் மாட்டேன், என்னடா செய்வ என்றவன் அந்த மொபைலை அழகு நிலாவிடம் கொடுத்து நீ போ என்று கூறினான். அவன் சொன்னதை இயந்திரம் போல் செய்த அழகு நிலா திரும்பி அவனை பார்த்து கொண்டே சென்றான். அதிர்ந்த பாவனையுடன் அவனை பார்த்து கொண்டே செல்லும் அழகு நிலாவை பார்த்து கொண்டே ஒரு கையால் அந்த பொறுக்கியை அடக்கியபடி மற்றொரு கையால் தனது பாக்கெட்டில் இருந்த போனில் அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனை தொடர்பு கொண்டு ஆதித் பேசினான். வெளியில் வந்த அழகு நிலா அதிர்ச்சி விலகாமல் தன் கையில் உள்ள மொபைலை கூட யாரும் பார்க்காதவாறு தன் துப்பாட்டாவினுள் மறைத்தபடி தனது இருக்கையில் அமர்ந்தாள். அவளின் முகம் பார்த்த சுமதி, என்னடி இவ்வளோ நேரம் ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணின? ஜூஸ் கரையை கூட துடைக்காமல் ஏன் இப்படி பேய் அறைந்த மாதிரி வந்திருக்க என்று அவள் கேட்கும்போது வெளியில் இருந்து அந்த ஹோட்டலின் யூனிஃபார்ம் அணிந்த செக்யூரிட்டிஸ் 2 பேர் வேகமாக ரெஸ்ட் ரூம் விரைந்து சென்றதை பார்த்த அழகு நிலா சுமதியின் கேள்விக்கு ஒன்றுமே பதில் கூறாது ரெஸ்ட் ரூம் பக்கமே வெறித்து பார்த்தாள். அவள் அதிர்ச்சியுடன் ரெஸ்ட் ரூமை பார்த்து கொண்டு இருப்பதையும் அங்கு செக்யூரிட்டிஸ் விரைவதையும் பார்த்த அந்த பொறுக்கியுடன் வந்த மற்ற 3 பேரும் ஏதோ விபரீதம் நடந்ததை யூகித்து டேபிளை விட்டு வேகமாக எழுந்து வெளியே ஓடினர். ரெஸ்ட் ரூமிற்குள் இருந்து அந்த பொறுக்கியை தரதரவென்று வெளியே இழுத்து வந்த அந்த செக்யூரிட்டியிடம், விடுங்கடா, என்ன என் மேலே கை வைத்தது என் அப்பாவுக்கு தெரிந்தால் உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவார் என்று அவனின் கத்தலை யாரும் அங்கு பொருட்படுத்தவில்லை. அவர்களின் பின் ஒரு நிமிடம் கழித்து வெளியில் வந்த ஆதித் எதுவுமே நடக்காதவாறு அசால்ட்டாக முதலில் அவன் எவ்வாறு ஹோட்டலுக்குள் மிடுக்காக வந்தானோ அதே போல் வந்தவன்
அழகுநிலா அங்கு இருப்பதை கண்டுகொள்ளாதவாறு தனது கிளைண்டிடம் போனவன் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று கூறியபடி அவர்களுடன் இயல்பாக பேச்சில் இணைந்து கொண்டான். அழகுநிலாவிற்கு அதற்கு மேல் அங்கு உட்காரவோ இயல்பாக இருக்கவோ இயலவில்லை. அவளின் பார்வை ஆதித்தையை நிமிடத்திற்கு ஒருமுறை நன்றி கூறுவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆதித்தோ தன்னுடன் வந்தவர்களுடன் தனது பிசினஸ் சம்பந்தமாக மிகவும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தவன் பேசியபடியே அவர்களுடன் வெளியேறி சென்று விட்டான். தான் ஒரு பெண்ணின் இக்கட்டான சூழ்நிலையில் உதவியதோ அவளின் மேல் ஒரு பார்வையோ செலுத்தாமல் எதுவும் நடக்காதவாறு அங்கிருந்தவாறு அழகுநிலாவை சட்டை செய்யாமல் எழுந்து சென்றே விட்டான். அதன் பின் அழகுநிலாவும் தனது தோழி சுமதியிடம் தனக்கு தலை வலிப்பதாக கூறி கிளம்பிவிட்டார். எதுவோ சரியில்லை என்பதனை உணர்ந்த சுமதியும் அவளிடம் ஒன்றும் கூறாமல் விசுவை கூப்பிட்டு அவளை பத்திரமாக ஆட்டோ பிடித்து ஏற்றிவிடச் சொன்னார். இப்பொழுதும் ஆண்களை விட பெண்களே நுண்ணுணர்வு கொண்டவர்கள். எனவே சுமதியின் அழகில் மகிழ்ச்சி துடைத்த முகமும் அதன் பின் ஹோட்டலில் நடந்த சம்பவமும் அழகி திரும்ப திரும்ப ஆதித்தை பார்த்த பார்வையும் எதுவோ ஒன்று நடந்துள்ளது என்பதனை யூகித்து கொண்டான். மேலும் அதை அழகி ஏதோ காரணத்திற்காக எல்லோர் முன்பும் தன்னிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் என்பதையும் உணர்ந்தே அவளை போக அனுமதித்தாள். அழகியிடம் ஹாஸ்டல் போனதும் எனக்கு ஃபோன் செய்துவிட வேண்டும் என்று திரும்ப திரும்ப கூறி விடை கொடுத்தாள்.